கோவில் பிரசாதங்கள்லேயே ஒரு சூப்பரான பிரசாதம்னா அது புளியோதரையாக தான் இருக்கும். அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்துக்கிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஒரு பிடி கருவேப்பிலையை வறுத்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் 15 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் எண்ணெயில் புளியை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். ஒரு 2 எலுமிச்சப்பழம் சைஸ் புளி இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு சூடாறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபைனலாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா கமன்னு ஒரு புளியோதரை மிக்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக தாளிக்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளியோதரை பொடியிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம வடித்த சாதத்தையும் நல்லா ஆற வச்சு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கமன்னு ஒரு புளியோதரை ரெடி. கண்டிப்பாக